பார்த்திருந்த செய்தியாளர் சந்திப்பு இதோ தொடங்குகிறது. மேடையில் யார் அந்த 7 பேர் அப்படின்னா, பாஜக தரப்புல 4 பேரும், அதிமுக தரப்புல 3 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். யார் அந்த 7 பேர்? 7 கூட்டணி கட்சிகளான்ற கேள்வி காலையில் அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் இருந்து எழுந்த சூழல்ல அதிமுக தரப்புல 3 பேரும், பாஜக தரப்புல 4 பேரும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. की जनता और पूरे देश को पंगुनी उथिरम का बहुत बहुत शुभकामनाएं देता हूं. முதலாக உங்க அனைவருக்கும் இன்றைக்கு பங்குனி உத்திரத்தின் நல் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है. आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे. உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. ये चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும், தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. एक प्रकार से 1998 से एआईडीएमके एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने साथ में मिलकर राष्ट्रीय राजनीति में काम किया है. 1998 ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது. இது ஒரு இயல்பான கூட்டணி. அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது. और एक समय पर बीजेपी एआईडीएमके अलायंस ने 39 में से 30 लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी. தமிழ்நாட்டில் ஒருமுறை 39 இடங்களில் 30 இடங்களை இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. வரப்போகிற தேர்தலில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என்டிஏ கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது. अब बाकी सारी कई बातें मुझे कहनी है, मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे, तब मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूं. நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க, நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று. உங்க கேள்விகளோட தொடங்குகிறோம். அதிலேயே எங்க பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். एडीएमके और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे क्या? पूछ रहे कोएलिशन सरकार. जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான்
இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது.